எனக்கு ஏன் இவ்வளவு தடைகள்? மக்களை ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அவர் ஏன் கண் கலங்கினார் தெரியுமா? கரூருடைய வழி. அது மட்டுமல்ல, அவர் சென்னையிலிருந்து வரும்போது வெள்ளூர் வரைக்கும் இவங்க கொடுத்த பர்மிஷன் 5000க்கு கம்மி. ஆனா ரோட்ல 2 லட்சம் பேர் நிக்கிறாங்க அவர் பார்க்கறதுக்கு. என்னால பார்க்க முடியலையே, உங்க உணர்வுல கலந்துக்க முடியலையே. அந்த வலி. கண் கலங்கினார். தலைவர் அவர்களே, தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் கண் கலங்கினார். புரட்சி தலைவி அம்மா அவர்களை கண் கலங்க வச்சாங்க. ஆனா 2 பேரும் ஓட ஓட விரட்டினாங்க உயிரோட இருக்க வரைக்கும் திமுகவை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் 2 தலைவருக்கு அப்புறம் பயந்த ஒரே தலைவர், திமுக பார்த்து பயந்த ஒரே தலைவர், ஒரே இயக்கம் டிவிகே, நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள். அதனாலதான் இவ்வளவு நெருக்கடி. அது என்ன நெருக்கடி? அதெல்லாம் சும்மா. அப்ப இந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, இல்ல மக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லணும்ல. கரூர் சிச்சுவேஷனுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்திலே சொல்லியிருப்பாரு, எனக்கு சரியான இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்கன்னு. அப்ப கரூருடைய பாதுகாப்பு இல்லாம நம்மளுடைய மக்கள் இறந்தாங்க. மிகப்பெரிய வழி. சட்ட போராட்டம் அதெல்லாம் நடத்திட்டு அவங்களுடைய நோக்கமே என்ன, எப்படி நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். நோக்கமே தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறது, தலைவர் விஜய் அவர்களை முடக்கிறது. அதுக்கு நான் உதாரணமே சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு SOP கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அப்படின்னு. அந்த SOP எதுக்குன்னா முழுக்க நம்ம கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு. இப்ப திருச்செந்தூர் கோயில்ல இல்ல வேளாங்கண்ணி கோயில்ல ஒரு பெரிய கூட்டம் வருது, 10 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா அதுக்கான பாதுகாப்புக்கான பொறுப்பு யாரு? காவல்துறை. அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ரோட்ல இருந்து மெயின்ல. அப்படி நம்ம தலைவர் வரும் பொழுது நம்ம எந்த கூட்டத்தையும் கூட்டுறதே கிடையாது, இன்க்ளூடிங் பொதுச்செயலாளர். நம்ம போய் வண்டி எடுத்துட்டு வந்து லாரியா இவங்கள மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல போய் கூட்டிட்டு வரலாம் நம்ம வேலை கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? 10,000 பேர் பர்மிஷன் வாங்கினா 1 லட்சம் பேர் வராங்க. 1 லட்சம் பேர் பர்மிஷன் வாங்கினா 5 லட்சம் பேர் வராங்க. மதுரையில் மாநாடு நடத்தினா 15 லட்சம் பேர் வராங்க. அப்ப இதுக்கான ஒரு பாதுகாப்பை நம்ம கட்சியோட சேர்ந்து காவல்துறை கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, காவல்துறை வர மாதிரி வந்துட்டு அமைதியா போயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நோக்கம்? ஏதாவது பிரச்சனை நடக்கட்டும், ஏதாவது அடிதடி நடக்கட்டும், எல்லாம் மயங்கி விழுட்டும். இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் விஜய் அவர்கள். இப்ப ஏன் அவர் ஒவ்வொரு வாரம் 10 நாளும் பர்மிஷன் வாங்கிட்டு பொறுமையா வராரு தெரியுங்களா? இன்னொரு பழி சொல்லை திமுக உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்யுது. அப்ப அதனாலதான் ஒவ்வொரு 15 நாளும் 10 நாளும், அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், சினிமாவில் நம்பர் 1 ஆகணும்னா 18 மணி நேரம் உழைக்கணும். 18 மணி நேரம் உழைச்சா மட்டும்தான் நம்பர் 1 ஆக முடியும். அப்படி உழைக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் அதெல்லாம் தூக்கி போட்டு அரசியல்ல ஜெயிக்கணும் வரும் பொழுது 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாரா? என்ன ஒரு அவதூறு. அவரை பார்த்து வரமாட்டேங்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா வீட்டை விட்டு வரமாட்டாருன்னு இவங்களே பிரச்சாரத்தை உருவாக்குறது. இதுதான் அவதூறு. அப்ப மக்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம கரெக்டா போலீஸ் பர்மிஷன் வாங்கி கடைசியில் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஷெட்டை போட்டு வெறும் 4900 பேர். ஏன் பர்மிஷன் வாங்குறோம்னா, அந்த SOPயை ஸ்டே ஆர்டர் கேட்டிருக்கோம் ஹைகோர்ட்ல. அந்த SOP படி நம்ம போனா பழி நம்ம மேல போட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு அந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் போட்டு மக்கள்ல பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை அப்படி ஒரு விஷயத்தை யாரு உருவாக்குறா? காவல்துறை மேல தப்பு கிடையாது. முதலமைச்சரா இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்கள் அப்படி நினைக்கிறாங்க. MK ஸ்டாலின் ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன்னா தன்னுடைய மகனுக்கு அடுத்த பட்டாபிஷேகம் பண்ணணும்னா இது குறுக்க நிக்கிறது யாரு? நாளை உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் குறுக்க நிக்கிறது யாரு? ஸ்டாலின் அவர்கள் 75 வயசு ஆயிருச்சு, இந்த எலெக்ஷன்ல காணா போயிடுவாரு. ஆனால் தடங்கள நிக்கிறது யாரு? EPS அவர்களா? மக்கள் EPS அவர்களை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கூட ஏதோ 10,000 அனௌன்ஸ் பண்ணாராம். ஏதோ அப்படி போற வழிகளெல்லாம்
10,000 ரூபாய் கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன், இங்க யார் நம்ப போறா? நீங்க 10,000 ரூபாய் கொடுக்க போற, 5,000 கொடுங்க, 1 லட்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன். மக்கள் உங்களை நம்பாம நீங்க முதலமைச்சர் ஆனா தானே காசை கொடுக்கறதுக்கு. அப்ப வெறும் காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறது. நான் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியாதுல்ல. 21 முதலமைச்சரா ஏன் மக்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ சும்மா 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 2,000 ரூபாய் கொடுக்குறேன், 3,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன தமிழக மக்கள் என்ன ஏதோ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னும் தவறான மனப்பான்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி மாற்றத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் காணா போயிட்டார், தொண்டர்கள் இங்க வந்துட்டாங்க. அப்ப திமுக இருக்கக்கூடிய ஒரே என்னது டிவிக்கு நம்மளுடைய தலைவர் அவதூறு பிரச்சாரம், பெண் மூலியமா அவதூறு பிரச்சாரம், அந்த நிறுவனம் மூலியமா எல்லாத்தையும் அவதூறு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது நேற்று ஏன் கலங்கினார்னா இதுக்குதான். என்னை மக்கள்கிட்ட பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே, என்னை சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களே, அப்படி சந்திச்சாலும் என் மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ ஒவ்வொரு தாட்டியும் அவர் பயப்படுறார், மக்களுக்கு ஏதாச்சும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா காவல்துறை இல்லை. அப்ப இந்த நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க, அது வரைக்கும் இந்த முதலமைச்சர் சைனுங்கிறது வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அதெல்லாம் முதலமைச்சருங்கிறது அவ்வளவுதான். அடுத்த மாசம் என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருது அதோட முதலமைச்சர் ஓவர், காவல்துறை எல்லாம் மாற்றப்படும். அப்ப நேர்மையான காவல்துறை வரும் பொழுது கண்டிப்பாக தலைவர் ஒவ்வொரு ஊராகவும் நடப்போவார், ஒவ்வொரு ஊராகவும் வருவார். ஏன்னா இந்த காவல்துறை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த முதலமைச்சர் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க பாக்குறாங்க. அவரை சுத்தி 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 என்ன சொன்னாலும் மக்கள் எடுபட மாட்டேங்குது. அப்ப யாரோ ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே பழியை தூக்கி அவர் மேல போடும். அதான் நேற்று கேட்டாரு, நீங்க என்ன நட்பு நட்புங்கிறீங்களே, ஏன் மேல பழிய போட்டீங்களே, அதான் உங்க நட்பா? அரசியல் சூழ்ச்சி அது. அப்ப இந்த அரசை எதுக்காக மாத்தணும்? இப்போதைக்கு ஒரு சாம்பிள் சொல்லிடுறேன். நம்ம நிர்மல்குமார் பிரதர் சொன்னார், KN நேரு அவர்களுடைய ஒரு துறை எடுத்துக்குவோம், ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு துறையில ஒரு 10 ரூபாயை அமைச்சு 70 கோடி 90 கோடி 100 கோடின்னு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் அரசு அதிகாரிகளும் உள்பட. அப்ப இந்த அரசு ஒரே ஒரு வேலை வாய்ப்புல, செந்தில் பாலாஜி ஆல்ரெடி வேலை வாய்ப்புல பல மோசடி பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு உள்ள வந்திருக்கு. இவருடைய துறையில பல்வேறு வெறும் ஒரு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் பண்ணியே 1200 கோடி 1300 கோடி ஊழல்னா மித்த 32 டிபார்ட்மெண்ட் ஊழலுடைய கணக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்ப இதை மாற்றம்னா நம்ம ஒரே ஒரு முடிவெடுக்கணும். ஒரு தொகுதியில தலைவர் அவர்கள் யாரை வேணா வேட்பாளரை சொல்லட்டும், யாரை வேணா வேட்பாளர் சொல்லட்டும், ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியோட வேட்பாளர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அண்ணன் நம்ம மாவட்ட செயலரோட உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம், இல்ல பகுதியோட கருத்து முரண்பாடு இருக்கலாம், வார்டோட கருத்து முரண்பாடு இருக்கலாம். ஆனால் ஒரு எம்எல்ஏங்கிறது முக்கியமான ஒரு உருவாக்கம் எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோம்னா நமக்கு 117 எம்எல்ஏக்கள் வேண்டும், குறைந்தபட்சம் மெஜாரிட்டியை தாண்டணும். அவருடைய கனவுகள், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் சிறப்பா செயல்படணும்னா நமக்கு 140 எம்எல்ஏ குறைந்தபட்சம் இருக்கணும். மக்கள் தயாராயிட்டாங்க. நம்ம நிர்மல் சொன்ன மாதிரி 40% மக்கள் ஓட்டு போட தயாராயிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லையும் 2 பேர். நான் சிம்பிளா ஒரு கால்குலேஷன் சொல்றேன். நேற்று கிட்டத்தட்ட ஓட்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. மினிமம் 50%, 45% 50% 40 வயசு கீழே இருப்பாங்க நம்மளுடைய ஓட்டர் லிஸ்ட்ல. அதுல நமக்கு ஒரு 60% விழுந்தாலே நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிள் கால்குலேஷன். இவங்கெல்லாம் காசு கொடுத்தா ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா? காசை வாங்கிக்குவாங்க, ரீசார்ஜ் பண்ணாததும் காசு வாங்கி, எல்லாம் திருடின காசு தானே, எல்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் அங்க போகும்பொழுது பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தேர்றது விசில், இன்னொன்னு விஜய் அண்ணா, அவ்வளவுதான். அப்ப மக்கள் தயாராயிட்டாங்க. நேற்று பெரம்பூர்ல ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வி ஃபார் விஜய் அண்ணா, இன்னுமேட்டு வில்லிவாக்கம் விஜய் அண்ணா மாறப்போகுது. நீங்க எல்லாம் வேலை செய்ய ரெடி ஆகுங்க, உங்களோட நாங்க வரப்போறோம். நான் முதற்கொண்டு எல்லாரும் உங்களோட போவோம், ஒவ்வொரு வீடா போவோம். எம்எல்ஏ காணா போயிட்டாரு, கட்சி காணா போயிருச்சு, வெற்றி அண்ணன் காணா போயிட்டாரு, அதெல்லாம் விட்டுருங்க, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவர் பாட்டி ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வீடு வீடா போவோம், வாக்குறுதியை கொடுப்போம், தலைவர் சொல்ற வாக்குறுதியை கொடுப்போம்.
நம்மளே மக்கள் நம்புவார்கள். எத்தனை வருஷமா ஏமாந்துட்டு இருக்காங்க? 25-30 வருஷமா ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாற்றம் வேணும்னா ஒரு புது சக்தியை மக்கள் நம்புவாங்க. அப்படி ரோட்ல நடந்து வரும்போது எல்லாரும் சந்தோஷமா தேடி வராங்க. பொதுவா நான் வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அண்ணன்ட்ட, அண்ணே இந்த வெடி வைக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம்லாம் வேண்டாம், இந்த திமுக கல்ச்சரே வேணாம், காரெல்லாம் தூக்கி போட்டு நடந்து போவேண்ணே, வேணாண்ணே இதெல்லாம் வேணான்னு முதல்ல இன்னைக்கே சொல்லிட்டேன். இந்த ஆடம்பரமா பேனர் அடிக்கிறதுலாம் வேண்டாம், நம்ம பாடி நடந்து போய்கிட்டே இருப்போம், மக்கள்கிட்ட என்ன பிரச்சனையோ கேட்போம், என்ன முடியுதோ நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்படி ஒரு எளிமையை தான் நம்ம தலைவர் ஃபாலோ பண்றாரு, நம்மளும் அப்படி தான் ஃபாலோ பண்றோம். ஆனால் அந்த டிராஃபிக்கில் வரும்போது நிறைய பேர் டிராஃபிக் இருந்துச்சுன்னா கோவப்படுவாங்க. ஆனால் எல்லாரும் காரை விட்டு பைக்கை விட்டு கையை காமிச்சு ஓடி வராங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம்.